ஓம் சாந்தி. 30/6/2026 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த சமயம் தந்தைக்கு பலியானீர்கள் என்றால், அதாவது அர்ப்பணமானீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கு சதா சுகமானவர்கள் ஆகி விடுவீர்கள். கேள்வி: ஞானி குழந்தைகள் தன்னுடைய நிலையை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு எந்த ஒரு பழக்கத்தை உறுதியாக்க வேண்டும்? பதில்: அதிகாலையில் எழுவதற்கான பழக்கத்தை உறுதியாக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து பாபாவின் நினைவில் அமர்வது இது மிக நல்ல தாரணையாகும். எந்த குழந்தைகள் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுகிறார்களோ அவர்களுடைய நிலை நாள் முழுவதும் நன்றாக இருக்கும். அஞ்ஞானிகளின் தூக்கத்தை விட ஞானிகளின் தூக்கம் பாதியாக இருக்க வேண்டும். இரவு 10 மணிக்கு தூங்கிவிடுங்கள். அதிகாலையில் 2 மணிக்கு எழுந்து நினைவில் அமருங்கள். முரளியின் பாடல்: எனக்கு துணையாக இருப்பவரே. ஓம் சாந்தி. குழந்தைகள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நாம் அனைவரும் ஜீவாத்மாக்கள் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். இங்கு ஜீவாத்மாக்கள் தானே இருப்பார்கள். ஆத்மாக்கள் ஷரீரம் இல்லாமல் தனியாக இருக்கும்போது அதனை அஷரீரி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஷரீரத்துடன் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆத்மாவும் சரி பரமாத்மாவும் சரி எதுவரை ஷரீரத்தில் வரவில்லையோ அதுவரை பேச முடியாது. தந்தையிடமிருந்து அவசியம் ஆஸ்திதான் அடைவார்கள். நாம் நம்முடைய பரம்பிதா பரமாத்மா எல்லையற்ற தந்தையின் எதிரில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். ஏன் அமர்ந்திருக்கிறீர்கள்? தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்காக. பகவானுடைய மகா வாக்கியம்: பகவான் என்று நிராகாரமானவரை தான் சொல்ல முடியும் என்று குழந்தைகளுக்கு தெரியும். ஜீவாத்மாக்கள் மறுபிறவி அவசியம் எடுக்கிறார்கள். மனிதர்கள் மறுபிறவி எடுக்கிறார்களா என்று எந்த சந்நியாசிகளிடம் வேண்டுமானாலும் கேளுங்கள். எடுக்க மாட்டார்கள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். இல்லையென்றால் 84 லட்ச பிறவி என்று எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் புனர்ஜன்மத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேளுங்கள். அது முற்றிலும் சரி. ஆத்மா ஒரு உடலை விட்டுவிட்டு சம்ஸ்காரத்தின் அனுசாரம் புனர்ஜன்மம் எடுக்கிறது என்று சொல்வார்கள். ஆகையால தான் சந்நியாசிகள் இதை பாடியிருக்காங்க. சங்கராச்சாரியர் இது ஃபேமஸ். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜதரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே. அப்படின்னா இந்த உலக நாடக சக்கரத்திலிருந்து விடுபடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மீண்டும் மீண்டும் நம்ம சரீரத்தை விட்டு தாயினுடைய கர்ப்பத்தில் போய் மீண்டும் பிறக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிலாம் பாடி வச்சிருக்காங்க. ஆகல யாரும் புனர்ஜென்மம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பரம்பிதா பரமாத்மா மறுபிறவி அற்றவர். அவர் ஒருபோதும் சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகுவதில்லை. ஆத்மாக்கள் அனைவரும் மறுபிறவியில் வந்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். பிறகு தூய்மையாக்குவதற்கு தந்தை வருகிறார். இதிலிருந்து ஆத்மாதான் தூய்மையற்றதாகிறது என்பது நிரூபணம் ஆகிறது. ஆத்மா வீட்டிலிருந்து தூய்மையாக தான் வருகிறது. பிறகு மாயை தூய்மையற்றதாக ஆக்கிவிடுகிறது. மற்றபடி தந்தை ஒருபோதும் தூய்மையற்றவராக ஆகுவதில்லை. தந்தை ஒருபோதும் குழந்தைகளுக்கு அழுக்கான வழியை தருவதில்லை. இப்பொழுது விகாரத்தில் செல்லாதீர்கள் என்று தூய்மையான தந்தை கூறுகிறார்.
ராவணனுடைய வழிப்படிதான் இந்த உலகம் துக்கமானதாக ஆகிவிட்டது. முதலில் சுகதாமம் இருந்தது. தந்தைதான் சுகதுக்கத்தை தருகிறார் என்று சொல்ல முடியாது. இல்லை, தந்தை ஒருபோதும் குழந்தைகளுக்கு துக்கத்திற்கான வழியை கொடுக்க முடியாது. மாயாதான் துக்கம் கொடுக்கிறது. அந்த மாயையின் மீது வெற்றி அடையும் போது உலகத்தை வென்றவர் ஆகிறீர்கள். மாயாவிற்கு வசமானதினால் மற்ற அனைத்திற்கும் வசமாகி விட்டார்கள். இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறீர்கள். பிறர் வழி என்றாலே ராவணனுடைய வழி. ஸ்ரீ என்றால் சிரேஷ்டமான வழி, அதாவது தந்தையினுடைய வழி. தந்தை வந்துதான் ராஜயோகத்தை கற்பித்திருக்கிறார். இது மிக சகஜமான விஷயம் என்பதை பாபா வயதான கிழவிகளுக்கும் புரிய வைக்கிறார். தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்யுங்கள். என்னை தெரிந்திருக்கிறீர்களா? நான் தான் உங்களுடைய தந்தை என்று பாபா கூறுகிறார். தலைமீது விக்ரமத்தினுடைய சுமை நிறைய இருக்கிறது. எந்த அளவிற்கு நினைவில் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு யோக அக்னியின் மூலமாக பாவாத்மாவில் இருந்து புண்ணியாத்மாவாக ஆகி விடுவீர்கள். நெருப்பு பொருட்களை தூய்மையடைய செய்கிறது. உங்களுடையது யோக அக்னி. இது எல்லையற்ற வேள்வியாகும். தந்தை பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார். ஆனால் மாயை என்ற பருந்து ஒன்றும் குறைந்ததல்ல. அனைவரும் அப்படி இருப்பதில்லை. ஆனால் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். எல்லாரையும் மாயை அட்டாக் பண்ணுது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா வரிசை கிரமமாக இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்றார். நான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறேன் என்பதை சிலர் மறந்து விடுகிறார்கள். இங்கு அமர்ந்திருக்கும் போது போதை ஏறுகிறது. இங்கிருந்து வெளியில் சென்றால் மறந்து விடுகிறது. அதிகாலையில் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறார்கள். பிறகு முழு நாளும் மறந்து விடுகிறார்கள். 4-5 வருடங்கள் இருந்து நன்றாக சேவை செய்பவர்கள் கூட பாருங்கள், இன்று இல்லை. ஏதாவது தவறு செய்கிறார்கள். அப்போது மாயை ஜோராக அடி கொடுக்கிறது. பிறகு சென்று விடுகிறார்கள். அதாவது கட்டளையை மீறி நடக்கும் போது, ஸ்ரீமத்தை மீறி நடக்கும் போது மாயை அடி கொடுக்குது. அதுக்கப்புறம் 4 வருஷமா 5 வருஷமா ஞானத்துல இருந்து சேவை செய்யறவங்க கூட போயிடுவாங்க. உலகத்தை சொர்க்கமாக்குவது எவ்வளவு பெரிய உயர்ந்த காரியம். தந்தையை நினைவு செய்யுங்கள். சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். 8 மணி நேரம் சேவை செய்தீர்கள் என்றால் முழு ஆஸ்தியையும் அடைந்து விடுவீர்கள். அப்படி நினைவு செய்து செய்து உங்களுடைய பாவ கர்மங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். இந்த சேவைக்கு 8 மணி நேரம் கொடுங்கள். மீதி 16 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீர்கள். என்ன வேணாலும் செய்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சம்பாதிச்சுக்கோங்க, குடும்பத்தை பார்த்துக்கோங்க. 16 hours உங்களுக்கு இருக்கு. நீங்க விரும்புறது நீங்க செய்யுங்க. ஆனா 8 மணி நேரம் 8 hours ஆவது நீங்க பாபாவுடைய சேவைக்கு கொடுங்க. உலகத்தை சொர்க்கமாக்கக்கூடிய அந்த காரியத்திற்கு கொடுங்க அப்படின்றார். அஞ்ஞானிகள் தான் 8 மணி நேரம் தூங்குவார்கள். உங்களுடைய தூக்கம் அதில் பாதியாக தான் இருக்க வேண்டும். 4 அல்லது 5 மணி நேர தூக்கம் போதுமானது. நீங்கள் கர்மயோகி அல்லவா? பாபா நினைவுல நீங்க உங்களுடைய வேலைகள் செய்தீங்கன்னா டயர்ட் ஆக மாட்டீங்க. அதனால நீங்க 4 மணி நேரம் தூங்குனா போதும் அப்படின்றார். இரவு 10 மணிக்கு தூங்கி 2 மணிக்கு எழுந்து விட வேண்டும். சிவபாபாவை நினைவு செய்வதினால் உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கிறது. அதாவது ஹெல்த், வெல்த் இரண்டுமே கிடைக்கிறது. சரி, 1 மணிக்கு 2 மணிக்கு உங்களால எழுந்திருக்க முடியலனாலும் 3 மணி அல்லது 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்றார். அதுதான் மிக நல்ல நேரம். அமைதியாக இருக்கும். அனைவரும் அசரீரியாகி விடுகிறார்கள். ஆகையால் அந்த நேரம் மிகவும் அமைதியாக இருக்கும்.
அமிர்தவேளை நினைவுதான் நல்ல பிராப்தியை ஏற்படுத்துகிறது. பிரம்மா பாபா இரவில் அதிக நேரம் விழித்திருப்பார். சூக்ஷ்ம சேவையில் களைப்பு ஏற்படுவதில்லை. அதாவது சேவையில கூட ஸ்தூல சேவை செய்யும் போது, ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது டயர்ட் ஆகும். ஆனால் மனசா சேவை செய்யறது, சூக்ஷ்ம சேவை செய்யறது அப்படின்றதுல டயர்ட்னஸ் இருக்காது அப்படின்றார். வருமானம் கிடைப்பதினால் மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் கூட அதிகாலையில் எழுந்து அளவற்ற வருமானத்தை அடைந்து கொண்டே இருங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், 21 பிறவிகளுக்கு சதா சுகமானவர்களாக ஆகுவதற்கு தந்தைக்கு முழுமையிலும் முழுமையாக அர்ப்பணம் ஆக வேண்டும். ஸ்ரீமத்தினால் சிரேஷ்டமானவராக ஆக வேண்டும். மனதின் வழி அல்லது மனிதர்களின் வழியை தியாகம் செய்ய வேண்டும். எந்த கட்டளையையும் மீறக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்து வருமானத்தை அடைய வேண்டும். உலகத்தை சொர்க்கமாக்குவதற்கான சேவையை குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் அவசியம் செய்ய வேண்டும். வரதானம். சமயம் மற்றும் சங்கல்பம் உட்பட தன்னுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் வில் செய்யக்கூடிய, அதாவது உயில் எழுதி வைக்கக்கூடிய மோகத்தை வென்றவர் ஆகுங்கள். எப்படி உலகத்தில் குழந்தைகளுக்கு அனைத்தையும் வில் செய்யப்படுகிறது, அதாவது உயில் எழுதி வைக்கப்படுகிறது. லௌகீக தந்தை தன்னுடைய சொத்தை என்ன செய்வாங்க, எழுதி வச்சிடுவாங்க. அதேபோல் நீங்களும் கூட தந்தையை தன்னுடைய வாரிசு குழந்தையாக ஆக்கி அனைத்தையும் வில் செய்து விடுங்கள். அப்போது வில் பவர் வந்துவிடும். அதாவது பாபா உங்களுடைய வாரிசு, பாபாவை உங்களுடைய குழந்தையாக்கிட்டு உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் பாபாவுக்கு எழுதி வச்சிடுங்க, உயில் எழுதி வச்சிடுங்க அப்படின்றார். அப்போ உங்களுக்கு வில் பவர், மனோபலம் வந்துடும். இந்த மனோபலத்தின் மூலம் மோகம் தானாகவே அழிந்து போய்விடும். எல்லாம் பாபாவுக்கு கொடுத்துட்ட, என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே பாபாவினுடையது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு மோகம் இருக்காது. குழந்தைகள் மீதும் மோகம் இருக்காது, நம்முடைய சொத்தின் மீதும் மோகம் இருக்காது. எப்படி சாக்காரத்தில் பிரம்மா தந்தை தன்னை முழுமையாக உயில் செய்து விட்டார், அதேபோல் நீங்களும் கூட உங்களிடம் இருக்கும் நினைவுகள், நேரம் மற்றும் எண்ணங்கள் என்ற கஜானாவை வில் செய்து விடுங்கள். பாருங்க, பாபா நம்முடைய பணம், காசு, சொத்து வில் செய்யுங்கன்னு கேட்கல. அந்த பழைய நினைவுகள் அது வில் செய்திருங்க. நேரத்தை வீணாக்குறோம் இல்லையா, நம்முடைய நேரம் நினச்சிட்டு அது பாபாவுக்கு வில் செய்திருங்க. அப்போ நேரம் வீணாகாது. எண்ணங்கள் கூட நீங்கள் வில் செய்துட்டீங்கன்னா எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நல்ல பாபாவுடைய காரியத்தில் பயனுள்ளதாக ஆயிடும். அதனால இந்த கஜானாவை நீங்கள் உயில் எழுதி வச்சிடுங்க அப்படின்றார். அதாவது ஸ்ரீமத் படி சேவையில் ஈடுபடுத்தி விடுங்கள். அப்போது மோகஜீத், அதாவது மோகத்தை வென்றவராக, பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆகி விடுவீர்கள். இவ்வளோ அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஸ்லோகன். ஒருவருக்கொருவர் ஸ்நேகமுடையவராக ஆகுவதற்கு சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மையின் குணத்தை தாரணை செய்யுங்கள். அவ்யக்த சமிகை. பாப் தாதாவின் வரதானம் சதா மகிழ்ச்சியாக இருங்கள், மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுங்கள் என்பதாகும்.
மகிழ்ச்சியின் அலைகளை அனைவருக்கும் பரப்புங்கள். உங்களுடைய முகத்தில் எப்பொழுதும் குஷியின் புன்முறுவல் பிரகாசித்து கொண்டே இருக்கட்டும். அந்த மாதிரி மகிழ்ச்சியான முகத்துடன் இருங்கள். அதற்கு வார்த்தைகளில் இனிமை, திருப்தி, சரளத்தன்மையின் புதுமை கண்டிப்பாக இருக்க வேண்டும். பிராமண ஆத்மாக்களின் பேச்சு சாதாரண பேச்சாக இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் உங்களிடம் பிராப்தியின் அனுபவம் செய்யும் அளவிற்கு அப்படிப்பட்ட புதுமை ஒவ்வொரு செயலிலும் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். அலைபாயும் மனதை அடக்கி ஆளும் பயணம். நிலையில்லாத உடலை மறக்கச் செய்யும் பயணம். விலை மதிக்க இயலாத சொர்க்கம் நல்கும் பயணம். நிலையான இன்பம் தருகின்ற பயணம். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். பரந்தாமம் செல்லும் இனிய நல்ல பயணம். நிரந்தர சுகம் நல்கும் தூய்மையான பயணம். மனிதனை தேவனாக்கும் மகத்தான பயணம். அழியாத அறம் காக்கும் அற்புத பயணம். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். மலை போல துன்பம் எது வந்த போதும் மனதார சிவனை நினைத்தாலே போதும். 16 கலை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். பண்போடு நாம் வாழ ஞானம் கற்க வேண்டும். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம்.